நம்முடைய கவனங்களை தேவ வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புகிறோம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 10 வசனங்கள். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கோங்க பிரதர். விசில் வருதான்னு பார்த்துக்கிடுங்க. சின்ன விசிலிங் வருது அல்லது மானிட்டர் குறைச்சிட்டாங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என்ன, புதிய ஏற்பாட்டில் 326வது பக்கத்திலிருந்து தொடங்குகிற கர்த்தருடைய வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பிரதர் சாரி, ஆமா நான் புதிய ஏற்பாடுன்னு அழகா புதிய ஏற்பாடை திருப்புறீங்க பாருங்க. தோத்திரம், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன, ஆமா, நானும் புதிய ஏற்பாடுன்னு சொன்ன உடனே அங்க ஒரு பாதி பேர் புதிய ஏற்பாட்டுக்கு தான் போறாங்க. பழைய ஏற்பாட்டில் 326வது பக்கம். பிரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரசங்கியார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும்னு நினைக்காதீங்க. அது அப்படி தானானு ஒரு முறைக்கு இன்னொரு முறை என்ன செய்யுங்க, யோசிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் 326வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கணும். என்ன, வாசிக்க தெரிஞ்ச எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற வாய்கள் ஆசீர்வாதமானவைகள். ஹல்லேலூயா. அந்த வாய்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மை எல்லாம் கொடுப்பார். சேர்ந்து வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 10 வசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருத்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்கள் அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயீசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும், தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு சோராவிலும் எஸ்தோபாவிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள், சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் அங்கே சேரும் போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல பகல் வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகல் வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக இந்த வார்த்தைகளை எனக்கு காண்பித்து, இந்த வார்த்தைகளை வாசிக்க வைத்து, தியானிக்க வைத்து, ஒரு முக்கியமான செய்தியோடு என்னை இந்த நாள் பீடத்தில் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இந்த வார்த்தைகள் இடைப்பட்டது. என்னை இந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்தினது. என்னை இந்த வார்த்தைகள் அர்ப்பணிக்க வைத்தது. என்னை இந்த வார்த்தைகள் தேவனுக்காக ஓடும்படி தட்டி எழுப்பினது. நிச்சயம் இந்த பகல் காலம் ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் தூர இடத்தில் இருந்தும் நேரலை வாயிலாகவும் கேட்கிற உங்கள்
உங்கள் வாழ்விலும் இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. கையை உயர்த்துவர் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசித்த அந்த வேத பகுதி சம்பவம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இஸ்ரவேலிலே இருக்கிற 12 கோத்திரங்களில் தான் கோத்திரத்திற்கு போதுமான சுதந்திரம் கிடைக்கவில்லையாம். ஆகவே அவர்களுக்கு போதுமான சுதந்திரத்தை தேடுவதற்கு என்ன செய்யலாம் என்று அந்த கோத்திரத்தில் இருக்கிற 5 பலசாலிகள் எழும்பி போய் தேடினார்களாம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு தேவை, ஏதாகிலும் ஒரு அவசியம் வந்தால் அந்த அவசியத்தை, அந்த தேவையை தேடுவதற்கு நாம் முதலில் அக்கறைப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அவைகளை தேட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நிறைய தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா, இவங்களுக்கு ஒரு தேவை, ஆனா ஜெபம் பண்ண வேண்டியது யாரோ ஒருவர். ஒரு ஜெபக்குறிப்பை ஒரு பேப்பர்ல எழுத வேண்டியது, அல்லது ஜெபக்குறிப்பை வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டியது. அல்லேலூயா. இந்த யூடியூப் லைவ்னு ஒன்று வந்ததுங்க. நானும் என் சபையில் உள்ள அத்தனை ஆராதனையும் லைவ்ல போடுறேன். தோத்துரும். அல்லேலூயா. நான் சபையில் இருந்தா உபவாச ஜெபம் எல்லாம் லைவ். எங்க சபையின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் லைவ்ல தான் வரும். ஆனா லைவ் போடுறது பெருசு இல்லை. இந்த லைவ்ல சிலர் ஜெபக்குறிப்பு அனுப்புவாங்க பாருங்க, வேதனையா இருக்கும். ஸ்தோத்திரம். ஜெபக்குறிப்பை ஒரு முறை அனுப்புகிறது இல்ல, ஒரு 2-3 பேரை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். கண்டினியூஸா அதே ஜெபக்குறிப்பை ஒவ்வொரு வாரமும் போடுறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதே ஜெபக்குறிப்பு. நான் கால் முறிந்து மருத்துவமனையில் இருக்கிறேன், என் மனைவி என்னை விட்டு ஓடிவிட்டாள், என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி 7 மாசமா ஒருத்தர் தொடர்ந்து ஜெபக்குறிப்பு போடுறாரு. தோத்திரம். எனக்கு என்ன நினைச்சேன், நான் போய் அவனுடைய இன்னொரு காலையும் கண்டிப்பா முறிக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. 7 மாசமா ஆஸ்பத்திரியில் இருப்பான். ஆமா, கேன்சர் 4th ஸ்டேஜ், இப்படி ஆயிட்டு என் தொழில் நாசம் ஆயிட்டு. ஏங்க, ஒரு ஜெபக்குறிப்பை யூடியூப் லைவ்ல போடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஊழியர் அந்த அதில் உங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க அனுப்புனா they will pray, ஜெபிப்பாங்க. சிலர் அதுலயே தான் போடுறது. லைவ்ல நம்மளை பார்த்துட்டு சிலர் போன் எல்லாம் பண்றது, பாஸ்டரையா எனக்கு நிறைய பண தேவை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தோத்துறோம். அவருக்கு ஆயிரங்கள்ல தேவை, பாஸ்டருக்கு லட்சங்கள்ல தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சிலர் இந்த வால்போஸ் எல்லாம் கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டி இருக்கதை பார்த்த உடனே கோடீஸ்வர பாஸ்டர் போல நினைச்சிருது. அல்லேலூயா. எனக்கும் ரூம்ல 4 கோடி இருக்குது. 4 கோடினா 4 முக்கு தெரியும் தானே. அதுக்கு தமிழ்ல கோடின்னு ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு ரூமுக்கும் 4 கோடி இருக்குது. அல்லேலூயா. 4 கோடிக்கு நடுவுல தான் நம்ம படுத்திருக்கோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கவனிங்க, எல்லாருக்கும் தேவை இருக்குதுன்னா தேவைகளை இன்னொருவரிடத்தில் சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். நான் சும்மா இருப்பேன் என்பதற்கு அல்ல. இந்த தான் கோத்திரத்து மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தங்களுக்கு போதுமான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று அறிந்தவுடனே தங்களில் ஒரு 5 பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொண்டு போய் தேசத்தை சுற்றி பார்த்து எதை நமக்காக சுதந்திரிக்கலாம் என்கிற ஒரு பாரம், தரிசனம் உண்டாயிற்று. சபையே, நமக்கு போதுமான சுதந்திரம் இல்லை என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் முழங்கால் படியிட வேண்டும், நாம் நம்முடைய தேவனிடத்தில் தேட வேண்டும். நம்முடைய குறைகளை நிறைவாக்க வல்லவர் நம் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் தேவையை 10 பேர்ட்ட சொல்றதுனால என் தேவை சந்திக்கப்படாது. ஆனா என் தேவையை தெரிவிக்க வேண்டிய சரியான நபர்கிட்ட தெரிவித்து அந்த தேவை உண்மையிலே எனக்கு தேவை என்றால் என் தேவன் எனக்கு தருவார். ஏன்னா நம்ம ஆண்டவரை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னது நமது தேவை என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா? இன்னது நம்முடைய தேவை, இதுதான் நம்ம தேவைங்கிறது கர்த்தருக்கு சொல்லுங்கோ. சைக்கிள் தான் நமது தேவை என்பது தேவனுக்கு தெரியும். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லது நல்ல மைலேஜ் கொடுக்கிற ஒரு பைக் தான் நமக்கு தேவை என்பது தேவனுக்கு சொல்லுங்க. சிலருக்கு அப்படித்தான், பைக் வேணும், ஆனா அந்த 2.5 லட்சம் ரூபாய் பைக்கு தான் வேணும். பைக்கு வேணும், ஆனால் புல்லட்டு தான் வேணும். தோத்துரும். அல்லேலூயா. ஒரு முறை என்கிட்ட ஒரு பிரதர் இப்படி சொன்னார், பாஸ்டர் நான் சாகிறதுக்கு முன்னாடி புல்லட்டு ஓட்டி தான் சாவுவேன். நான் சொன்னேன், புல்லட்டு வாங்கின அன்னைக்கு செத்து போயிருவேன். உன் தரிசனமே புல்லட்டை ஓட்டணும் சாவணும் தானே. அல்லேலூயா. அப்படி இல்லை, பைக் வாங்கணுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வாகனத்தை எனக்கு தாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இந்த பைக்கு தான் ஓட்டுவேங்கிற கனவு உலகத்தில் வாழாதீங்க. கடைசி வரைக்கும் வாங்க மாட்டீங்க. கல்லறையில் பக்கத்தில் பைக்கு போட்டவொன்னா ஒட்டி வைப்பானுங்க.
நான் வீடு கட்டணும், ஒரு 13 ரூம் இருக்கணும். 2 ரூம்பைய பெருக்க மாட்டேங்கிற ஒழுங்கா, 2 ரூம்பை தொடச்சு பல வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கு தெரியும் இன்னது நம்முடைய தேவை என்று. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர்ட்ட எப்ப கேட்டாலும் அவர் சாய்ஸுக்கு விடுங்க, அவருடைய விருப்பத்துக்கு விடுங்க. அப்பா, உமக்கு பிரியமான நீர் விரும்புகிற விதத்தில் எனக்கு ஒரு இல்லம் தருவீராக. என் தங்கச்சி இவ்வளவு 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் வச்சு வீடு கட்டிட்டா, நான் எப்படி சின்ன ஒரு ரூம்ல இருக்குது? இப்படிலாம் ஆண்டவர்ட்ட கேட்காதீங்க. ஆண்டவரே, அது அவங்க ஆசீர்வாதம், கர்த்தர் அவங்க நடத்துற விதம். எனக்கு இன்னது தேவை என்பது என் தேவனுக்கு நன்றாக தெரியும். கையை உயர்த்தோர் அல்லேலூயா. இந்த உலகம் என்ன தெரியுமா? சைக்கிளில் போவான், அவனுக்கு 5 பைசா கடன் இருக்காது, அவனை ஏழையா பார்க்கும். ஆமா, ஒருத்தன் கார்ல போவான், முழுக்க லோன்ல இருக்கும், அவனை பணக்காரனா பார்க்கும். இதான் உலகத்துடைய பார்வை. காரு லோனு, வீடு லோனு, பைக்கு லோனு, ஏசி லோனு, வாஷிங் மிஷின் லோனு. லோன்ல இல்லாத 2 காரியம், இவன் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் மட்டும்தான் லோன்ல இல்லை. ஆனா அவரை உலகம் கோடீஸ்வரனா பார்க்கும், என்ன பணக்காரன்டா எப்படி போறான்னு பார்க்கும். அங்க ஒருத்தன் எளிமையான ஒரு வீட்டில் இருப்பான், நடந்து போவான், சைக்கிள்ல போவான், எளிமையான உடை உடுத்துவான், 5 பைசா கடன் இருக்காது, அவனை பரிதாபமா பார்க்கும். ஐயோ பாவம், கடவுள் உன்னை இப்படி வாழ வச்சிருக்காரு பாருன்னு பார்க்கும். ஒரு நாள் உலகத்தின் பார்வையின்படி உங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவனை மாதிரி எனக்கு குடும்பம் அமையல, இவனை மாதிரி எனக்கு பிள்ளைகள் பிறக்கல, அப்படி கேட்காதீங்க. என் பிள்ளை அவனை மாதிரி படிக்கல, இவனை மாதிரி படிக்கல, கேட்காதீங்க. தோத்துறோம், நம்ம என்ன லெவலோ அந்த மாதிரி தானே நம்ம பிள்ளை இருக்கும். ஹலோ, தோத்துறோம். யாரோட எதையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எதாயிலும் வேணும்னா நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், அவர்கிட்ட கேளுங்க. அவசியமான தருவாரு, அவசியம் இல்லைன்னா அவரே நிறுத்துவாரு. முழு உரிமை அவர்கிட்ட கொடுங்க. என்ன 21 நாள் 40 நாள் உபவாசம், அது பெரும் வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லி இருந்து தோத்துரும். அதை கடனுக்கு மேல கடன்ல வாங்கி, வட்டிக்கு மேல வட்டிக்கு வாங்கி, அதை கெட்டி முடிச்சு கர்த்தர் தந்தார்னு பொய் சொல்லாதீங்க. என்ன, கர்த்தர் வீட்டுக்கு வெளியே நின்னுக்குவாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ரைட். இதை தான் கோத்திரத்தாரை நினைக்கும் போது நான் காலையில் ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணேன். எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் பாருங்களேன். தங்களுக்கு ஒரு தேவை, தங்களில் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து போய் தேடக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர்கள். சரி, இவ்வளவு காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை 9வது வசனத்தின் இருக்கிறது. அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள், அசதியாயிராதேயுங்கள். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு, அகற்றி விடுங்கள் அசதியை. ஸ்தோத்திரம். அகற்றி விடுங்கள் அசதியை. எல்லாரும் கொஞ்சம் நல்ல உற்சாகத்தோடு இந்த செய்தியின் தலைப்பை சொல்லுங்க பாப்போம். எங்க அசதியெல்லாம் அகற்றி இந்த செய்தியின் தலைப்பை சத்தமா சொல்லுங்க பாப்போம். அகற்றி விடுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லணும். என்ன, எல்லாரும் சொல்லணும், நல்ல வாய் திறந்து ஆமா சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அகற்றி விடுங்கள் அசதியை. ஒரு பக்கத்தில் இருக்கிற 2 பேர்ட்டையாவது சொல்லணும். என்ன, ஒருத்தர் கையை பிடிச்சு முதல்ல சொல்லுங்க, அகற்றி விடுங்கள் அசதியை. இன்னொருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அகற்றி விடுங்கள் அசதியை. அல்லேலூயா. அப்ப நான் சரியான பிரசங்கம் தான் கர்த்தர் தந்திருக்கார். அல்லேலூயா. ஆனா இந்த நம்ம சரியா 12 மணிக்கு முடிப்பேன். என்ன, முடிக்க முன்னகிட்டி நான் ஆவியில விசுவாசிக்கிறேன், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பல அசதிகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். குடும்பங்களுக்குள்ள உலாவுகிற பல அசதிகளை மாற்றுவார். சபைக்குள்ள உலாவுகிற பல்வேறு அசதிகளை கர்த்தர் மாற்றுவார். மந்த நிலைகளை மாற்றி இதுவரை இல்லாத ஒரு உற்சாகத்தால நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். அதற்கு தான் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் பகல்ல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள், அசதியாயிராதேயுங்கள், அகற்றி விடுங்கள் அசதியை. ஏனென்றால் அசதி 6 வித ஆபத்தை நமக்கு கொண்டு வர முடியும். நிறைய இருக்கு.
நேரத்தை கருதில் கொண்டு 6 காரியத்தை வேகமா சொல்ல போகிறேன். எழுதுகிறவர்கள் எழுதுங்கள். எழுதி முடிச்சக்கப்புறம் நான் கேட்கும் போது பதில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் எழுப்பி விட்டு முதல் குறிப்பு என்னன்னு கேட்பேன். தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பிரதர் ஆனாலும் சிஸ்டர் ஆனாலும் ஐ டோன்ட் கேர் சார். நீங்க தம்பி ஆனாலும் தங்கச்சி ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. சரிதானா? எழுதணும் எழுதணும். நான் நேத்தே சொன்னேன், எழுதாதவர்களுக்கு கை இனிமே எழுத வராதுன்னு சொன்னேன். அதனால நீங்க ஏதாவது வாழ்க்கையில எழுதணும்னு விரும்புனீங்கன்னா பேனாவோட நோட்டோட டைரியோட ஆலயத்துக்கு வரணுமாக்கும். ஆமென். ரொம்ப சூப்பர். நான் என்ன ஆசீர்வாதம் சொன்னேன், நீங்க என்ன ஆமென் சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படியே ஆமோதித்த உங்களை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. என்ன எழுதணும்? 6 காரியம் சொல்வேன். அசதி கொண்டு வரும் ஆபத்து. ஆமென். 1 யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம். ஆமென். 12. ஆமென். அசதி கொண்டு வருகிற முதல் ஆபத்து தோல்வி. அசதி கொண்டு வருகிற முதல் ஆபத்து தோல்வி. நமக்கு தெரியும், தெரிஞ்ச வேத பகுதி தான். மோசே மலையின் மேல ஏறி நின்று 2 கரத்தையும் உயர்த்தி இருந்த போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கைகளை தாழ விடுகையில், 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமென். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அசதி கொண்டு வருகிற முதல் ஆபத்து தோல்வி. பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தோல்விக்கு காரணம் என்ன? பிசாசின் பலம் அல்ல, பிசாசின் பலம் அல்ல, நம்முடைய அசதி. நம்முடைய அசதி. ஆராதனையில் அசதி, ஜெபத்தில் அசதி, தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவில் ஒரு அசதி, உபவாசத்தில் அசதி, பரிசுத்த பக்தி வைராக்கியத்தில் ஒரு அசதி, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஒரு அசதி, ஆவியிலே அனலா இருக்கிறதில் ஒரு அசதி. விளைவு தோல்வி. தோல்வி. அசதி கொண்டு வருகிற முதல் ஆபத்து தோல்வி. இங்க பாருங்க, இதை எளிதில் மேற்கொள்ளலாம். அசதியை மேற்கொண்டா எதிரியை மேற்கொள்ளலாம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. அசதியை மேற்கொண்டா எதிரியை மேற்கொள்ளலாம். எதிரியை மேற்கொள்ள நீங்கள் அவனோடு யுத்தம் பண்ண தேவையில்லை. எதிரியை மேற்கொள்ள உங்கள் அசதிகளை அகற்றி விடுங்கள். எதுல சோர்வா தெரியுதோ, காலையில எழும்ப முடியல, அதிகாலையில ஜெபம் பண்ண முடியல, உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, அந்த உடம்பு கிட்ட சொல்லுங்க, காலையில எழும்பி ஜெபம் பண்றதுக்கு தான் உன்னைய கர்த்தர் உயிரோடு இன்னைக்கு எழுப்புறாரு. ஹலோ, ஒரு புதிய நாள் எதுக்கு கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார்? காலையிலே எழும்பி என் பிள்ளை என்ன தேடணும். எனக்கு அசதியா இருக்கு, சோம் இன்னைக்கு வேண்டாம் போல தெரியுது, அப்படி சொல்லக்கூடாது. என்ன அசதியா இருந்தா, ஆமா நல்ல பலனா இருந்தா முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். அசதியா இருந்தா நடந்து கைகளை வீசி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. கைகளை வீசி பாஷையில் பேசி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீசுங்க, பேசுங்க. அல்லேலூயா. ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். எழும்பி நடந்து நல்ல கைகளை அசைத்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் காலையில சொல்லி கொடுக்கிறாரு, எதிரியை வீழ்த்துவதற்கு யுத்தம் தேவையில்லை, அசதியை மேற்கொண்டால் எதிரியை மேற்கொள்ளலாம். மோசே, உன் கைகள் உயர்ந்திருப்பது அவசியம். சிஸ்டர், உங்க ஜெபம் உங்க வீட்டுக்கு ரொம்ப தேவை. பிரதர், உங்க ஜெபம் உங்க வீட்டுக்கு தேவை. இன்னைக்கு ஏன் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டிய மோசேக்கள் அசந்து போய்விட்டார்கள். பட்டணத்துக்காய் ஜெபிக்கிற மோசேக்கள் அசந்து போய்விட்டார்கள். உபவாசித்து ஜெபித்த மோசேக்கள் அசந்து போய்விட்டார்கள். குறிப்பிட்ட நாட்கள் போய் தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகளுக்காக காத்திருந்த காலத்தை இன்றைக்கு விட்டுவிட்டோம். விளைவு தோல்வி. சத்துரு மேற்கொள்ளுகிறான், உலகம் மேற்கொள்ளுகிறது, பாவம் மேற்கொள்ளுகிறது, தரித்திரம் மேற்கொள்ளுகிறது. ஏன்? அசதி. அசதி கொண்டு வருகிற முதல் ஆபத்து தோல்வி. தோல்வி. இரண்டாவது, அசதி கொண்டு வருகிற இரண்டாவது ஆபத்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை என்னோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும்
இருக்கவும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அசதியாயிருப்பவன் தன் ஸ்தானத்தை அறிய மாட்டான். அசதியாயிருப்பவன் தன் மேல் இருக்கிற உத்திரவாதத்தை அறிய மாட்டான். ஆமென். தேவ மனிதராகிய எசேக்கியா ராஜா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், லேவியர்களை ஆசாரியர்களை உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. வாவ், என்ன பெரிய பாக்கியம்! ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற மாபெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உணர்ந்தவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. We are called to serve the Lord. ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்தில் வந்து ஆயத்த வேலைகளை எல்லாம் செய்யணும், நல்ல ஆலயத்தை பெருக்கணும், பாய் விரிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உணர்வு யாருக்கு வரும்? அசதியை மேற்கொண்டவர்களுக்கு தான் வரும். அசதியா இருப்பவர்கள் எப்ப செய்து முடியும்? 12 மணிக்கு முடியுமா? இவர் எப்ப செய்திக்கு மைக்கு பிடிப்பாரு? 10:30 மணிக்கு. அப்ப நம்ம ஒரு 10:30க்கு போயிட்டு 11:45 வெளியே போயிருவோம். இந்த புத்தி யாருக்கு இருக்கும்? அசதி. அசதி. தாமதமாய் வந்து சீக்கிரமாய் போகிறவங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துட்டு நினைக்காதீங்க. ஆமா, சில விசுவாசிகள்கிட்ட இந்த சேட்டை ஓவரா இருக்கும். மறுரூபம், அதுக்கு பேரு மறுரூபம். ஆமா, என்ன மறுரூபம்? ஆமை போல வர்றது, முயல் போல ஓடுறது. உள்ள வரும்போது கொல்கத்தா மலையில ஏறின இயேசு மாதிரி வர்றது. ஏறுகிறார், தவழ்ந்து தள்ளாடி களைப்போடேன்னு பாட்டு. திரும்ப போகும்போது மகிமை அப்படியே அப்படி கண்களுக்கு முன்னே காணாம போயிடுறது. கண்களை மூடி நாம் எழுந்திருப்போம்னு சொல்லும்போது பார்ட்டி இருக்கும். கண்ணை மூடிட்டு ஜெபம் நடத்திட்டு திறந்து பார்த்தா ஆள் இருக்காது. பிரசங்கியார் நினைப்பார், இயேசு ராஜா இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ண, இந்த ஜெப நேரத்தில் வருகையில வந்தவர் என்னைய விட்டுட்டு அதை இழுத்துட்டு போயிட்டீரே அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர், சே அமைதியாயிரு, அது ஒரு பேய் வந்து இழுத்துட்டு போச்சு, ஒரு பொல்லாத ஆவி இழுத்துட்டு போச்சு, நரகம் கூட்டுட்டு போயிருக்கடா, நான் இன்னும் வரலடா, நாளைக்கும் கூட்ட உண்டு, பிரசங்கம் பண்ணுடா. ஹலோ, என் செருப்பை யாரும் தூக்கிறப்படாதுன்னு அப்படி அடிச்சு பிடி ஓடக்கூடாது. ஆமா, நம்ம வண்டி உள்ள நிக்கி எல்லாம் திருப்பி திருப்பி எடுக்க நேரம் ஆகுமே, அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்துருங்க தேவ சமூகத்தில், ஏதாகிலும் ஒரு பணிவிடை செய்யுங்க. அசதியா இருக்கிறவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சர்ச்சில் ஒரு வேலை செய்ய மாட்டான், கீழே கிடக்க ஒத்த பேப்பரை குனிஞ்சு எடுக்க மாட்டான். அவர் இங்க நின்றுகிட்டு கூப்பிடுவார், ஏ புள்ள அங்க வா, இந்த பேப்பரை எடு. நீ எடுத்தா என்னப்பா அது? உன் கண்டு தானே முதல்ல இந்த குப்பையை பார்த்துச்சு, எடுத்தா தான் என்ன? சேர் ஒரு மாதிரி அப்படி 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 குழம்பி கிடக்குதான். அதுக்கு அங்க நிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த சேரை ஒழுங்குபடுத்த சொல்றது. ஒரு பணிவிட செய்யறது இல்லை. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாஸ்டர் ஐயா. அசதியா இருக்கிறவங்களை ஆலயத்துல ஒரு பணிவிட செய்ய மாட்டார். பணிவிட செய்யறவங்களை நக்கல் பண்றது. என்னையிலிருந்து வேலைக்காரனான பாஸ்டர் உனக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாரு? கொழுப்பு கொழுப்பு. இதெல்லாம் எங்க ஊர்ல 2 வகையான மீன் வரும். ஒன்னு கடல் மீன், இன்னொன்னு குளத்து மீன். கடல் மீன் அப்படி சும்மா சர் 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 செதில் எடுத்து அப்படி பண்ணிடலாம். ஆனா குளத்து மீன் அப்படி இல்லை, உரசனம், ரொம்ப உரசனம், சாம்பல் போட்டு அந்த மாதிரியா. பணிவிடை ஆவி இல்லாத ஆவியெல்லாம் பிடிச்சு உரசணும். உரசுனாதான் அது உருப்படும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசுற மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப உற்சாகமாகி இன்னும் டீப்பா பேசிடுவேன். அப்படியே சிரிச்சுட்டு அம்மை நல்லிலையா போட்டு வந்தீங்கன்னா ரைட்டு பரவாயில்ல, இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல விசுவாசிகள், இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு தப்புன்னு அடுத்த டாபிக் போவேன். அமைதியாக ஒரு மாதிரி முறைச்சிங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, முறைச்சிங்க அமைதியாக உட்காந்தீங்கன்னா ஆத்தாடி ரொம்ப ஆழமாக வசனம் வேலை செய்து இன்னும் டீப்பாக போகணும்னு நினைப்பேன். பணிவிடை இன்னைக்கு யோசித்து பாருங்க. அசதி என்ன பண்ணுது தெரியுமா? என் ஸ்தானத்தை உணர விடாம பண்ணிருது. நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யறது எனக்கு பாக்கியம்.
ஆலயத்தில் டேபிள் போடுறது ஒரு பாக்கியம், டேபிளை துடைக்கிறது ஒரு பாக்கியம், கூட்டத்துக்கு முன்னாடி வந்து சுற்றி பெருக்கி விடுறது ஒரு பாக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர்மாட்ட கேட்கணும், நான் ஆலயத்தில் என்ன பணிவிடை செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜீவியம் தான் கரைபடக்கூடாது. ஆனால் நம்ம வேலை செய்யறதுனால ஆடையில சில கரைபடுறது நல்லது. நான் ஏரியலுக்கு விளம்பரம் பண்றேன்னு நினைக்காதீங்க, கரை நல்லதுன்ட்டு. நான் சொல்றது ஆமா, கொஞ்சம் ட்ரெஸ் அழுக்கானாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு வேலை செய்யறதுனால பணிவிடை செய்யறதுனால டசன்ட் மேட்டர் சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்று, இந்த அசதியின் முதல் ஆபத்து தோல்வியை கொண்டு வருது. இரண்டாவது, இந்த அசதி என் ஸ்தானத்தை மறக்கடிக்குது. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. ஐயோ, இது கூட்டத்தின் நாட்கள், நான் சீக்கிரம் போகணுமே, வேகமா போகணுமே, முதல் ஜெபத்திலே நான் இருக்கணுமே, முந்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணுமே. எவ்வளவு பிரயாசம். ஊரெல்லாம் வால் போஸ்ட் ஒட்டி இருக்குது. ஸ்தோத்திரம். எங்களோட உறவினர் ஒருவர் போன் பண்ணிட்டு, பசையா மார்த்தாண்டத்துல வால் போஸ்ட் பாக்குறேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பிரயாசம். பிரபலமாக்குறதுக்கு இல்ல, ஒரு 10 புது ஆத்மாவாகிலும் கர்த்தருடைய அன்பண்டை வரணும் இந்த கூட்டங்கள் மூலம். அதுதான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 ஆத்துமாக்களாவது இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த சபையோடு இணைந்து நிக்கணும், ஞான ஸ்நானம் பெறணும். ஆண்டவரே, ஏன் செலவு பண்றோம்? நம்ம எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கா? இல்லைங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியாது, நான் அப்படித்தான் அறையில இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, மிகுந்த கண்ணீரோடு அந்த போதகர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த சபையார் மிகுந்த எதிர்பார்ப்போடு உழைக்கிறாங்க. ஆண்டவரே, வேற பிரசங்கியாருங்க இல்லாமல என்ன ஏன் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே? அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் என்னுடைய பாரம். குறைந்தபட்சம் ஒரு 10 ஆத்துமாக்களாவது இந்த கூட்டங்களுக்கு பிறகு. அந்த ஜெபத்தோடு தான் இந்த கூட்டத்தில் நான் இன்னும் பிரசங்கம் பண்றேன். அதுதான் என்னுடைய ஏக்கமும் ஜெபமும் கண்ணீருமாக இருக்குது. அசதி நம்முடைய ஸ்தானத்தை உணர விடாம பண்ணிடும். மூன்றாவது, யோசுவா 18:3 இப்படி வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, ஸ்தோத்திரம், ஆமென், தேவ மனிதனாகிய யோசுவா இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். அந்த வார்த்தையை பாருங்க, கொடுத்த தேசம், கொடுத்த தேசம். அசதியின் மூன்றாவது ஆபத்து, ஆயத்தங்களை அனுபவிக்க விடாது, ஆயத்தங்களை அனுபவிக்க விடாது. அசதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை அனுபவிக்க முடியாது. லிசன், சத்துரு ஒரு நாள் அதிகாலையில ஏன் நம்மளை அசதிக்குள்ளாக்குகிறான் தெரியுமா? அந்த நாள் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தமாகி அவருக்கு முன்பாக வராமல் நாம் எதையும் பெற முடியாது. புரிந்தவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. படுக்கையில படுத்து கிடந்து, ஆண்டவரே எனக்கு முடியல, எனக்கு இன்னைக்கு சோம்பலா இருக்கு அப்படின்னு படுத்து கிடந்து எதையாகிலும் வாங்கலாம் நினைக்காதீங்க. அது நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு வெகு சமீபமா இருந்தவன். அப்போ கூட அவன் படுத்த நிலையில ஜெபிக்கல, ஜெபத்தின் பிரயாசமாக தன்னை சுவர்புறமாக திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு பிரயாசம். நான் அசதியாக இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவித நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நாள் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். புரிந்தவர்கள் மற்றவர் அல்லேலூயா. அதிகாலையில் தூங்குகிறவர்களுக்காக வருத்தப்படுகிறேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பல நன்மைகள் ரிட்டர்ன் போகுது, ரிட்டர்ன் போகுது. ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார் என்பதால், எங்க ஆண்டவரே, எங்க போயிற்று அந்த வரங்கள், எங்க போயிற்று அந்த அற்புதங்கள்? Oh, we need that miracles. பயங்கர ஜெபம், பயங்கர ஜெபம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்தா பெரிய திருப்தி. இன்னைக்கு பரலோகத்தை அசைச்சாச்சு. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாச்சு இல்ல, ஆண்டவரை பார்த்து எங்கன்னு கேட்டாச்சு இல்ல. அதனால இனிமே பரலோகம் நமக்காக பயங்கரமா செயல்படும் அப்படின்னு நினைச்சோம்.
ஏன் இந்த வரங்கள் இல்லை, ஏன் இந்த அற்புத அடையாளங்கள் இல்லை? எங்க ஊழியத்து துவக்க நாட்கள்ல என்னவெல்லாம் செய்தீர் ஆண்டவர். ஆமா, பயங்கரம். எங்க ஊழிய தொடக்க நாட்கள்ல ஒவ்வொரு தூண்லையும் பிசாசு பிடிச்சவங்களையும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களையும் கட்டி போட்டுருக்கும். 2-3 நாள்ல எல்லாம் சுகமாகி விடுதலையாகி போகும். இப்போ ஒரு அற்புதம் இல்லை, வறண்ட நிலை. ஏன் ஆண்டவரே நீர் ஏன் கிரியை செய்யவில்லை? பயங்கர ஜெபம். ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தோம். சாப்பிட உட்கார்ந்தா எங்க அப்பா திரும்ப எழும்பி ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுறாங்க. ஒரு துண்டு எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுறாங்க. ஏன் அழுறாங்கன்னு தெரியல. எங்க வீட்டுல எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிட முடியும். போச்சுடா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேண வந்துட்டுன்னு சொல்லி நாங்களும் திரும்ப எங்க அப்பா கூட போய் ஆலயத்துல உட்கார்ந்துருக்கோம். காரணமே தெரியாம அவங்க அழுறாங்க, நாங்களும் அழுறோம். நானும் அழுறேன். ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்பா அழுறாரு, நான் அழுறேன், அவ்வளவுதான். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் முகத்தை தொடச்சிட்டு முகத்தை கழுவிட்டு மறுபடியும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்ப எனக்கு என்னன்னு அறிய விருப்பம். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், என்னன்னு கொஞ்சம் அப்பாட்ட கேட்டு சொல்லுங்க. எதுக்கு 2வது போய் ஜெபம் பண்ணாங்க? முத ஜெபம் ரொம்ப அதிகாரமோ வல்லமையோடு ஜெபம் பண்ணோமே. 2வது 1.5 மணி நேரம் ஜெபம் இல்ல, ஒரே அழுகை, தேம்பி தேம்பி அழுகை, முகம் குப்புற விழுந்து அர்ப்பணிப்பின் ஜெபம். நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு, ஏன் இப்படி? கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு வந்து எங்க அம்மா சொன்னாங்க, சாப்பிட உட்காரும் போது ஆண்டவர் கேட்டாரா, ஆதிகால வல்லமை எங்க, ஆதிகால மகிமை எங்கன்னு கேட்டியே, ஆதிகால ஜெபம் எங்கன்னு ஆண்டவர் எங்க அப்பா கிட்ட கேட்டாரா. ஆதிகால அந்த அர்ப்பணிப்பு எங்க? எத்தனை மணிக்கு ஊழியத்தை முடிச்சிட்டு வந்தாலும் 2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவிய. காலையிலே வீட்டுக்கு வெளியே வந்து ஆத்து மணல்ல முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்திட்டு நிப்பிய. ஒவ்வொரு திசைக்கும் கையை காட்டி கையை ஏந்தி எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஜெபம் பண்ணுவிய. இப்போ கொஞ்சம் நல்ல கட்டில் வந்துட்டு மெத்த வந்துட்டு தலையணை வந்துட்டு படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு ஆதிகால எழுப்புதல் எங்கயா? கர்த்தர் இந்த காலவேளையில உங்களோடு என்னோடு பேசுகிறார். அசதி வரங்களற்ற வறண்ட வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு போய்விடும். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வரங்கள் செயல்படல. பாத்தீங்களா எவ்வளவு வறண்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். ஜெபம் இல்லாத வறண்ட நிலை, அபிஷேக நிறைவு இல்லாத வறண்ட நிலை, வரங்கள் செயல்படாத வறண்ட நிலை, கிருபா வரங்கள் செயல்படல. அந்த தீர்க்க தரிசன காலம் எங்கே? வெளிப்படையாய் தெய்வம் எச்சரித்து பேசின காலங்கள் எங்கே? வரங்கள் இல்லாத வறண்ட நிலைக்கு காரணம் அசதி. ஐந்தாவது இந்த அசதி கொண்டு வரக்கூடிய 5வது ஆபத்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க விடாம தடுக்கிறது அசதி. நான் இதை இப்படி எடுக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமென். ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அசதியினால வருது. அசதியினால வருது. வாக்குத்தத்தங்கள் அற்புதமா ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா ஏன் அது நிறைவேறல? ஏன் அசதி? வாக்குத்தத்தம் வாங்கின 2 நாள் என்ன ஜெபம். இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஜெபம் இல்ல, ஆண்டவரே இது அற்புதமான வாக்குத்தத்தம் தந்திருக்கிற, நன்றி நன்றி நன்றின்னு ஜெபம். கொஞ்ச நாள்ல அசதி ஆயிட்டோம், மறந்துட்டோம். டிசம்பர்லாம் வரும்போது வாக்குத்தத்தம்லாம் காணாம போயிரும் பாருங்க. நமக்கு டிசம்பர்லாம் ஜெபம் அடுத்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்கு, அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல சீட்டா எனக்கு எடுத்து போடும் ஆண்டவரே, நல்ல சீட்டா விளட்டும். இந்த வருஷம் சொன்னீர் நம்பினேன், ஆனா ஏமாத்தி விட்டீர் ஆண்டவரே, இப்படிலாம் நான் ஏமாறுவேன் நினைக்கவே இல்லை. அப்படி இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குது. 2024 நிறைவேறலன்னு வாக்குத்தத்தத்துக்கு தூரப்படாதீங்க. அதை பத்திரமா வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இது ஏதோ என்னுடைய அசதியினால நிறைவேறவில்லை, நான் திரும்பவும் என்னுடைய உற்சாகம் உள்ள ஆவிக்குள்ளாக வருகிறேன், ஆவியில அனல் கொண்டு வருகிறேன். அசதியின் 5வது ஆபத்து தரித்திரத்தை கொண்டு வரும். நான் அந்த வேர்டை சொல்றேன், தரித்திரம்.
நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய தரித்திரம், பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் தரித்திரம். காரணம் என்ன? அசதி. அசதி. ஆறாவதாக எரேமியா 48 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 48:10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரொம்ப வேதனையான வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சு சொன்னதுனால நான் சொல்றேன். நான் இந்த வார்த்தையை பைபாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இன்னும் சில வார்த்தைலாம் இருக்கு, அதை பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல இதை சொல்லிரு. நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில சாபம். எதனால? தேவனுடைய வேலையை அசதியாய் செய்ததுனால. வேலையை செய்யாம இருந்தா தண்டனை, வேலையை செய்யாம இருந்தா தண்டனை, வேலையை அசதியா செய்தால் சாபம். அது நிமித்தம் சில சாபங்கள், கர்த்தருடைய காரியத்துக்குள்ளாக எடுத்த பொருத்தனை, தேவனோடு எடுத்த உடன்படிக்கை, கர்த்தருடைய காரியத்தில் செய்த பிரதிஷ்டை. ரிமெம்பர், அந்த பிரதிஷ்டை, உடன்படிக்கை, பொருத்தனை, பிரதிக்கிணை என்ன வேணா எடுத்துக்கோங்க. அசதி அதுல வரவிடாதீங்க, அதுல அசதி வரவிடாதீங்க. காரணம், அந்த அசதி ஒருவித சாபத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது. அந்த சாபம் எப்ப மாறும் தெரியுமா? நீங்கள் திரும்ப உற்சாகம் எடுக்கும் போது சாபம் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இதை அப்படியே நான் மாற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 6 காரியத்தையும் அசதி கொண்டு வருகிற அந்த ஆபத்து மாறணும்னா இந்த அசதியை நீக்கினா போறோம். அசதியை நீக்கினா சத்துருவை மேற்கொள்ளலாம். அசதியை நீக்கினா நாம் ஸ்தானத்தில் நிலைத்திருக்கலாம். அசதியை நீக்கிட்டா ஆயத்தங்களை அனுபவிச்சிடலாம். அசதியை நீக்கிட்டா வரங்கள் உள்ள வளமான வாழ்க்கைக்குள்ள வரலாம். அசதியை நீக்கிட்டா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்தில் அள்ளி கொடுக்கப்படும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அசதியை மாற்றியாச்சுன்னா ஒரு சாபமும் கர்த்தர் வரவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முழங்கால் படிக்கிட போறோம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறேன். என்ன செய்தியை முடிக்கல, இனிமே தான் நான் செய்திக்குள்ளே போறேன். வேகமா முழங்கால் படிக்கிடுங்க பாப்போம். நம்ம 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல அசதியா இருக்கிறீங்கன்னு, எதுல சோர்ந்து போயிட்டீங்கன்னு தெரியும். நான் 2 நிமிஷம் நான் யாரையும் நடத்த விரும்பல. என்ன இந்த வார்த்தைகளை பேசும்போதே ஆவியானவர் உணர்த்தி இருப்பாரு, இந்த குறிப்பிட்ட காரியத்துல என் பிள்ளை நீ அசதி ஆயிட்டிய. முன்பு இருந்த அந்த உற்சாகம் இல்ல, முன்பு இருந்த அந்த ஆர்வம் இல்ல, அப்போ இருந்த அந்த எழுப்புதல் ஏக்கம் இல்ல, அப்போ இருந்த அந்த கண்ணீர், இதய துடிப்பு, வேகம் இல்ல. எதுல அசதி ஆயிட்டீங்க? நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தருடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்த்து வேகமா ஜெபிக்கணும். யாரும் எதிர்பார்க்க கூடாது. சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடணுமோ, யாரும் கண்ணை திறக்க கூடாது. யாரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாம் கண்ணு மூடி இருக்கணும், ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிட்டு நல்ல ஜெபிக்கணும். நேர் முழங்கால் நின்னு ஜெபம் பண்ண போறோம். முடியாதவர்கள் பரவாயில்ல, யாருக்கெல்லாம் முடியுமா அவங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க. நீங்கள் முழங்கால் படியிடுகிறதே அசதியை மேற்கொள்ளுறீங்கிறதுக்கு முதல் அடையாளம். கண்களை மூடுறதே அசதியை மேற்கொள்றீங்க என்பதற்கு 2வது அடையாளம். சத்தம் உயர்த்தி ஜெபிப்பது அசதியை மேற்கொள்ளுகிறீர்கள் என்பதற்கான 3வது அடையாளம். நான் சொல்லுகிற வரைக்கும் நிறுத்தாம ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்க அசதியை மேற்கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். நல்ல ஆவியில நிரம்பி விடுதலையோட நீங்க தமிழ்ல ஜெபிக்கணும், தமிழ்ல ஜெபிக்கலாம். அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம். இன்னைக்கு பகல் அசதியை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், அசதியை மேற்கொள்ளுகிற ஒரு அக்கினி தொடுதல், அசதியை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேக நிரப்புதல் இன்னைக்கு பகல் சபையில கொடுக்கப்படுகிறது. ஜெபிங்க. மேற்கொள்ள முடியாம சிலர் போராடுகிறத ஆவியில காண்கிறேன். விடுதலையோடு ஜெபிக்க முடியாம போராடுறத காண்கிறேன். ஆவியானவர் துணை செய்கிறார். ஆவியானவர் துணை செய்கிறார். ஆவியானவர் துணை செய்கிறார். நாம விட்டு கொடுத்து உராமா ஹன்மரா ஷியாகாதா லரபா. ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க. சும்மா இருக்காதீங்க. வாய்களை திறந்து ஆவியானுடைய கட்டுப்பாட்டை கொடுங்க. வார்த்தைகளை ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுங்க. லகபா ரதனமா ரிகமா நியந்தல பௌரஹன தியத்தல ரபதனரா ரிமா ஷெகபே லேபோ ரியா கதுலப ரஹனத்தல ரபா ரக்பத் யாபல பௌ
மௌரகன மந்தர யாத்தில பெகன மௌரியந்தலரபா ரேகமோ நிகமோ ஷெகமோலி யாத்தலரபா. எல்லாவித அசதிகளும், சரீரத்தில் காணப்படுகிற அசதிகள், ஆத்துமாவில் காணப்படுகிற அசதிகள், உணர்வுகள்ல காணப்படுகிற அசதிகள், நினைவுகள்ல காணப்படுகிற அசதிகள், ஆவியின்குரிய அனுபவங்கள வருகிற அசதிகள் இப்போ 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 உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இதுவரை இல்லாத ஒரு அக்கினி தொடுதல் ஜனத்தை தொடுவதாக. லப்பரா நீராகரா தனரகதல ரபதனரபா. இழந்த கிருபைகள் ஆண்டவர்ட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இழந்த ஜெப ஆவியை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இழந்த வரங்களை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. திரும்ப பெறுகிறீர்கள், திரும்ப பெறுகிறீர்கள், திரும்ப பெறுகிறீர்கள், திரும்ப பெறுகிறீர்கள். ஹalleluya. ஹரலா தலரபா ரக்கபா மமஷகதலரபா செயல்படாத சில வரங்கள், நீங்க இழந்துட்டு நினைச்ச சில கிருபைகள் இப்ப கத்த திரும்ப செயல்பட வைக்கிறோம். திரும்ப 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 அந்த ஜெப அனல் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என் பிள்ளை இழந்த ஜெப கிருபையை திரும்ப கொடுக்கிறேன், அந்த ஜெப கிருபையை திரும்ப கொடுக்கிறேன். ஜெபத்தினால எத்தனை ஜீவன்கள் பாதிக்கப்பட்டது, ஆமென். ஜெபத்தினால எத்தனை ஜீவன்கள் பாதுகாக்கப்பட்டது. திரும்ப திரும்ப அந்த கிருபை, திரும்ப அந்த கிருபை, திரும்ப அந்த கிருபை. ஜெபத்தினால எத்தனை ஆபத்துகள் ஆமென் நிறுத்தப்பட்டது, எத்தனை மரணம் நிறுத்தப்பட்டது, எத்தனை தற்கொலை நிறுத்தப்பட்டது. ஷல்பரபா உரிபாலஹர பனரதி ஆலபனஹந்தலரபா தனிப்பட்ட வாழ்வின் எல்லா அசதிகளும் மாறட்டும். குடும்பத்தை பிடித்திருக்கிற அசதிக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம். குடும்பத்தில் என்னென்ன அசதி இருக்கிறதோ, கணவனுக்குள்ள இருக்கலாம், மனைவிக்குள்ள இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், ரைட் நா குடும்ப ஜெபம் நடத்த விடாம ஒரு அசதி இருக்கலாம், பரிசுத்தமா வாழ விடாத ஒரு அசதி, அனல் கொண்ட வாழ்க்கை வாழ விடாத ஒரு அசதி. குடும்பத்தில் எங்க யார பிடிச்சிருந்தாலும் இப்போ ஆவியில ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது விடுதலை, 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 விடுதலை. ரிகபல கனம ஷகதலபத ரனனா ரகபலபரப ஹனம கதலரபலபத ரபனா ரேமம ஹதலபரஹதலரபா லிபா ரிபன மௌதர் அந்தர தியாந்தலரபா. அந்த ஒரு நபர் குடும்பத்தில் யாரோ ஒரு நபரை பிடிச்சு வச்சு வீட்டையே அசதிக்குள்ளாக்குகிற கிரியைகள் மாறும்படி இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு நபர், அந்த ஒரு நபர், ரட்சிக்கப்படாத அந்த ஒரு நபர், குடும்பத்தில் உள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத அந்த ஒரு நபர், அந்த ஒரு நபர், அந்த ஒரு நபர் தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக. சபைக்குள்ள காணப்படுகிற அசதிக்காக 3வது ஜெபிக்க போகிறோம். ஆவியின் நிறைவோட விடாம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சபைக்குள்ள என்னென்ன அசதிய சத்துரு விதைத்திருக்கிறானோ இன்னைக்கு பகலது உடைக்கப்படணும், இன்னைக்கு பகலது உடைக்கப்படணும். நல்ல அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில பேச கிருபை உள்ளவங்களா ப்ரே ப்ரே. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நீ கையை உயர்த்து, நீ கையை உயர்த்து, நீ கையை உயர்த்து, அமலேக்கியனை நான் முறியடிக்கிறேன். ஒரு முறியடித்தல் நடக்கிறது. சபைக்கு எதிரே, தரிசனத்துக்கு எதிரே, ஆத்தும அறுவடைக்கு எதிரே, வளர்ச்சிக்கு எதிரே இருக்கிற அத்தனை தடைகளும் ஓ லாபாபா ஹனர கனம ஷேகல பனம கத்தியால ரபனரா தூபபஹரப கத்தலரபனா ஷபரனந்தர தியாக்கபல ஹனம கொரப லோஹதரப ரிபக்கலபஹரபனி அந்தரப தூபபரப ஊனஹரப உனஷகலேத்தர ஹெனேரியந்தலரப தூகப ரிபன ஹதல ரியாக்கல பகனத்தல ரகந்தரபௌதியத்தலரப லெப்ரக்கி நேமெந்தரே அல்பரிபானம ஹதரபன கலத்தியலரப. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அசதிகள் எந்த ரூபத்தில் வந்தாலும், அசதிகள் எவ்வளவு
முறியடிக்கிற அக்கினி அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஜெயமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். வேகமாய் இன்னொரு அரை மணி நேரம் நான் தேவ வார்த்தையை உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அகற்றுங்கள் அசதியை, அகற்றி விடுங்கள் அசதியை. காரணம், 3 காரணங்களை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் நம்முடைய வாழ்வில் அசதிகளை அகற்ற வேண்டும்? 1, அவசியம் இருக்கிறது. ஆகவே அசதியை அகற்றுங்கள். 1, அவசியம் இருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய தேவை இருக்கிறது, கண்ணுக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நல்ல சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவரே, தொண்டையிலிருந்து வார்த்தை எல்லாம் வெளியே வரட்டப்பா, கிருபை தாங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவசியம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 18:1 அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை, போதுமான சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, கவனிங்க. 3 காரியம் என் உள்ளத்தை பாரப்படுத்துகிறது இந்த வசனத்தில். ஸ்தோத்திரம். இந்த தான் கோத்திரத்துக்கு சுதந்திரித்து கொடுப்பதற்கு ராஜா இல்லை, அவர்களுக்கு ஒரு தலைவன் இல்லை, இவர்கள் காரியங்களை குறித்து அக்கறை எடுப்பதற்கு ஒரு நபர் இல்லை. There is no one who can take care about their lackness. அவர்களுடைய குறையை குறித்து உரிமை பாராட்டி நான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கும் தேசத்தை கொஞ்சம் சுற்றி பாருங்க. மெய்ப்பனில்லாத ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எங்கே போவது? எப்படி என் காரியத்தை கேட்பது? என் காரியத்திற்கான விடுதலை எங்கே அறிந்து கொள்வது? என் குறை எப்படி நிறைவாகும்? எனக்காக யார் உத்தரவாதம் கொடுப்பார் என்பதை அறியாத ஒரு திரள் கூட்டம் கண்களுக்கு முன்பே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அசதியை அகற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கண்களை ஏறெடுத்து பார். ஒரு அவசியம் இருக்கிறது. தேவையோடு ஒரு கூட்டம் நிற்கிறது, தேவையோடு ஒரு கூட்டம் நிற்கிறது. அந்த தேவை எங்கே நிவர்த்தியாகும் என்பதை அறியாத ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. அறியாமையினால எங்கோ போகிறது. அறியாமையினால, அறியாமையினால. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க தெரியுமா? அறியாமையினால. அப்போஸ்தலனாகிய பவுலை போய் கேட்டு பாருங்க. அவர் சொல்வார், நான் அறியாமையினாலையாக்கும் நான் பழைய வாழ்க்கை வாழ்ந்த. ஸ்தோத்திரம். அறியாமையினால. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். எனக்கு இந்த இயேசுவை கண்ட பிடிக்காது, பெந்தேகோஸ்தேக்காரனை கண்டா அதை விட பிடிக்காது. தோத்திரம். பிரதிஷ்டை உள்ளவனை கண்டோம் அதை விட பிடிக்காது. ஹலோ, இதை கவனிக்கிறீங்களா? சில மனிதர்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, இன்னும் சிலருக்கு பெந்தேகோஸ்தேக்காரனை பிடிக்காது, இன்னும் சிலருக்கு பிரதிஷ்டை உள்ள பெந்தேகோஸ்தேக்காரனை பிடிக்காது. பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் அறியாமையினால் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன். இல்ல, அந்த வேர்டை பார்த்தீங்களா? அறியாமை. அவன் பேசுறான் அறிஞ்சதுனால இல்ல, அறியாமையினால. என் வேதம் சொல்லுகிறது, அறியாமைதான் அவனை பேச வைக்கிறது, அறியாமைதான் தூஷிக்க வைக்கிறது, அறியாமைதான் நம்மளை கிண்டல் பண்ண வைக்குது. மைக்க பிடிச்சி கிண்டல் பண்றான். அறியாமை, அறியாமை. நான் அவனுக்காக பரிதாபப்படத்தான் வேண்டும்.
நான் அவனுக்காக ஜெபிக்கத்தான் வேண்டும். காரணம், ஆண்டவர் சொல்றார், அசதி ஆயிராத. ஆத்துமா ரட்சிக்கப்படல, இப்படி வரல அப்படி வரல, அசதி ஆயிராத. ஒரு அவசியம் இருக்கு. ஒரு நாள் வரும், தன் குறைவை அவன் உணர்ந்து தேடும் ஒரு நாள் வரும். தன் குறைவை உணர்ந்து தேடும் ஒரு நாள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் தேவையை சரியாய் ஆமென் உணர்ந்து கொண்டு அது எங்கே சரியாய் சந்திக்கப்படும் என்பதை அறிந்து வரக்கூடிய ஒரு நாள் வரும். சபையை அசதியாகிறாதீங்க. எத்தனை வருஷம்? 22வது வருஷம் நற்செய்தி பெருவிழா நடத்துறோம். தளர்ந்து போக வேண்டாம். ஒரு அவசியம் இருக்குது. அவசியத்தை உணர்ந்து கொண்டா நம்ம அசதியாகவே மாட்டோம். ஜனங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேவை இருக்குதுங்க. people are in need, they are longing for something. ஏதோ ஒரு தேடலுக்குள்ள இருக்கிறாங்க. தேடல் தான் இன்றைக்கு ஜனத்தை தட்டி எழுப்புது. கொஞ்சம் அது வித்தியாசமான தேடல்ல வைக்குது. ஆனா சீக்கிரத்தில் அந்த தேடல் வந்துட்டுன்னா வந்துடும். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தேர்ந்தெடுக்கிறார். உண்மையிலே ஒரு பக்தி வந்துட்டுன்னா கண்டிப்பா இயேசுவை தேடிடுவார். புரிந்தவர்கள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அசதி ஆகாதீங்க. முந்தி மாதிரி இல்ல பாஸ்டர், இப்பெல்லாம் அப்படி ஆகுது இப்படி ஆகுது. ஏங்க, இதுதான் எழுப்புதலுக்கான அடையாளமே. இதுதான் கர்த்தர் தரப்போகிற எழுப்புதலுக்கான அடையாளமே. அசதிக்கு இடம் கொடாதீருங்க. ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த தான் கோத்திரத்தா தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். ஒன்று, அவர்களுக்கு ராஜா இல்லை. இரண்டாவது, அவர்கள் தேடினார்கள். மூணாவது, என்ன பாரப்படுத்தினது என்ன தெரியுமா? அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தின் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. நான் இப்படி சொல்றேன், இந்நாள் வரைக்கும் இன்னும் சிலருக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. இந்நாள் வரைக்கும் இன்னும் சிலருக்கு நல்ல ஆவிக்குரிய சபைகள் கிடைக்கவில்லை. இந்நாள் வரைக்கும் இன்னும் சிலருக்கு ஆவிக்குரிய சில அடையாளங்கள் கிடைக்கவில்லை. ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு அவசியம் இருக்கிறது. ஜெபத்தில் அசந்து விடாதிருங்கள். சுவிசேஷ அறிவிப்பில் அசதியாகி விடாதிருங்கள். ஆத்துமாக்கள் வரவில்லையே, எதிர்பார்த்த அறுவடை இல்லையே, அசதியாக இருந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அவசியம் ஜனத்துக்குள்ள இருக்கிறது. ஜனத்துக்குள்ள ஒரு தேவையின் தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? தேடலின் விளைவுதான் எங்கெங்கயோ போறோம். ஏதாவது ஒரு உபவாச கூட்டத்தில் போய் உட்கார்ந்துடலாமான்னு பாக்குறோம். யாராவது ஒரு ஊழிய கட்ட போய் தலையை கொடுத்துடலாமான்னு பாக்குறோம். அவர் கொடுக்கிற ஜோம் பண்ண என்ன வேலை செய்யுமான்னு பாக்குறோம். தண்ணிய ஜோம் பண்ணி கொடுத்து வீட்டை சுத்தி தெளிச்சுக்கிட்டா உள்ளே உட்கார்ந்துக்கலாமான்னு பாக்குறோம். அவனுக்கு தெரியாது எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அல்ல, கர்த்தர் விரும்புவது தன்னை என்றவனுக்கு தெரியல. என்னைக்கு தன்னை அர்ப்பணிக்க தெரிஞ்சுக்கிடுறானோ அன்னைக்கு உங்களோடு என்னோடு இணைந்து ஆராதிக்க சபைக்கு வருவான். ஒரு அவசியம் இருக்கு. ஒரு அவசியம் இருக்கிறது. அசதிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நமக்கு முன்பாக ஒரு அவசியம் இருக்கிறது. சரி, இரண்டாவது வேகமா போறேன். அகற்றி விடுங்கள் அசதியை. ஏன் தெரியுமா? இரண்டாவது, ஒரு அனுகூலம் இருக்கிறது. நமக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது. அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை பாருங்க. 5வது 6வது வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அனுகூலம். இப்ப அவங்க எதிர்பார்க்கிறது தெரியுமா? இந்த அவசியத்தின் நடுவே ஒரு அனுகூலம் தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அனுகூலம். கர்த்தர் நமக்கு அனுகூலம் உண்டாக செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. அனுகூலம்னா என்ன தெரியுமா? நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் சார்பா செயல்படுறேன், உனக்காக தாண்டா வேலையே பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுவோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் அனுகூலம். ஐ எம் ஆன் யுவர் சைடு, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யூ அலோன். உனக்காக தான்ப்பா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அனுகூலம். பக்கத்தில் ஒரு 2 பேர்ட்டையாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க, அனுகூலம்.
ஆண்டவரே, சொல்றவங்களுக்கு மட்டும் அனுகூலம் கொடுங்கப்பா, சொல்லாதவங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். தமிழ்ல தான் சொன்னேன். தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளவு சண்டைக்காரங்களா இருப்பீங்க போல நான் நினைச்சு கூட பார்க்கலையே. தள்ளி இருக்கிறீங்க பரவாயில்ல, ஆனா கை கொடுத்து சொல்லுங்க. என்ன கொஞ்சம் அப்படி எழும்பி அசைஞ்சு வந்து கூட சொல்லலாம். சொன்னா அசையாத எலும்புகள் எல்லாம் அசையும், செயல்படாத நரம்புகள் எல்லாம் செயல்படும். சபையில் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே இருந்து ஆமா. அல்லேலூயா. அசையணும்னு எழும்பி வெளியே போயிட்டு உள்ள வர்றது இல்லை. பாஸ்டர் சொல்ல சொன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போய் உற்சாகமா சொல்லுங்க. என்ன அது ஒரு பெரிய நன்மை. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாங்க வடக்க போற இடத்துல உங்களை கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறோம். வடக்க ஸ்தோத்திரம். ஆமா, போன வாரம்லாம் தேவக்கோட்டை அந்த பகுதியில் ஊழியத்தில் இருந்தேன். கன்னியாகுமரிக்கு வந்து பாருங்க, மக்கள் என்ன தீயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அல்லேலூயா. நம்ம பேப்பர்ல இருக்க தீயா இருந்துடக்கூடாது. பாருங்கள், இதான் நான் சொன்ன தீ அப்படின்னு தீன்னு எழுதி காட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது. இல்ல, லைஃப்ல தீயாவே இருக்கணும். அல்லது இறங்கி வந்து தலையில தபையில அடிச்சாதான் எனக்கு அபிஷேகம் வரும்னு கதெல்லாம் இருக்கப்படாது. சில நேரம் அப்படிதான் நமக்கு இறங்கி வரணும், தலையை தொடணும், உருட்டணும், பிரட்டணும். அப்பந்தான் ஆவியானவர் இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கைன்னா வசனத்துல இல்லாத அபிஷேகம் வேற எங்கேயும் இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கும் போது எனக்குள்ள எவ்வளவு அக்கினியை கர்த்தர் பற்ற வச்சார் தெரியுமா? அந்த அக்கினியின் தொடுதலாக்காக நிரம்பி இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அனுகூலம் இருக்கிறது. அவசியம் மட்டும் இல்ல, அந்த அவசியத்தை சந்திக்கத்தக்க ஒரு அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறான்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. 16:9, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. இந்த ஸ்தோத்திரம் 4 நாட்கள் நற்செய்தி கூட்டங்களுக்கு பிறகு நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். பெரிதும் அனுகூலமான சில கதவுகளை இந்த சபைக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. இந்த சபைக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள்ல கர்த்தர் திறந்து கொடுத்த 3 அனுகூலமான கதவை சொல்றேன் பாருங்க. 1, நீ லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இருதய கதவுகளை திறக்கிற ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த கூட்டங்களுக்கு பிறகு நிறைய இருதயங்களை கர்த்தர் திறப்பார். சுவிசேஷத்துக்கென்று திறப்பார், சபைக்கென்று திறப்பார், ஊழியத்திற்கென்று திறப்பார். லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போல இருதய கதவை திறக்கிற ஒரு அனுகூலம். ஹல்லேலூயா. இருதய கதவுகளை திறக்கிற ஒரு அனுகூலம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தல நடபடிகள் 10வது அதிகாரம், கொர்நேலியின் வீடு திறக்கப்பட்டது. House opened its door to the men of God. தேவ மனிதனுக்கென்று ஒரு வீடு தன் கதவை திறந்தது. கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், இந்த 4 நாட்கள் கூட்டங்களுக்கு பிறகு புதிய இல்லங்களை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். இந்த திருச்சபைக்கென்று புதிய குடும்பங்களை கொடுப்பதற்காக, புதிய குடும்பங்களை கொடுப்பதற்காக புதிய இல்லங்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். பல கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபைக்கென்று திறக்கப்படும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டணமே திறக்கப்பட்டது. ஹோல் சிட்டி. சமாரியா நாடெங்கும் போனாராம் ஒரே மனுஷன். என்னைய பிரமிக்க வச்ச அதிகாரம். ஒரே மனுஷன், சிங்கிள் மேன், shook the city, shook the nation. என்ன மனுஷங்க, ஸ்தோத்திரம். தனி மனிதன் ஒரு பட்டணத்தை ஆசிச்சான். பிலிப்பு என்கிற ஒரே மனுஷன். அந்த நாள் வரைக்கும் அங்க ஒருத்தன் தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு படம் காட்டிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. ஒருத்தன் படம் காட்டிட்டு இருந்திருக்கான் மாய வித்தைகளால.
இந்த ஒரு மனுஷன் உள்ள போய் பட்டணத்தையே வசப்படுத்திட்டாங்க. அப்போ பட்டணத்தின் வாசல்களை திறந்து கொடுக்கிற நல்ல கர்த்தர். ஆமேன்னு சொன்னவங்களை மட்டும் உயிரோட வச்சு இதெல்லாம் பார்க்க வைப்பாரு. என்ன அமைதியா இருந்தவங்களை கொன்னுட்டு தான் இதெல்லாம் செய்வாரு. போத்துறோம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் 3 காரியம் சொன்னேன். 3 கதவுகளை திறப்பார். இதய கதவுகளை திறப்பார். லீதியாளுக்கு திறந்தது போல இல்ல கதவுகளை திறப்பார். ஸ்தோத்திரம். கொர்நேலியுவின் வீட்டு கதவுகளை திறந்தது போல பட்டணத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நம்புறீங்க? இருந்த இடத்துல கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். அப்படியே ஜெபமாக்க போறோம். அப்படியே ஜெபமாக்க போறோம். இந்த வசன குறிப்பை ஜெபமாக்க போறோம். நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க தான் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. இந்த ஆலயத்துல எம்டியா இருக்கிற அத்தனை பாயிலையும் உட்கார்றதுக்கான ஆத்துமக்கள் உங்க ஜெபத்தின் மூலம் தான் வர்றாங்க. உங்க ஜெபத்தின் மூலம் தான் வர்றாங்க. நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க நினைச்சா ஜெபிக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க நினைச்சா ஜெபிக்கலாம். எழும்பி நின்னு ஜெபிக்க நினைச்சா ஜெபிக்கலாம். இது உங்க நேரம். சரியா 3 நிமிடம் 3 குறிப்புக்கு நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. யாரும் கண்ணை திறந்து மட்டும் வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன அடுத்தவங்களை பார்க்க கூடாது. ஜெபிக்க தொடங்குங்க. ஜெபிக்க தொடங்குங்க. சில தனி மனிதருடைய இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு பணக்காரி கோடீஸ்வரி லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் இன்னைக்கு பகல் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை உயர் தரமுள்ள ஜனங்களுடைய இருதயத்தையோ கர்த்தர் திறப்பாராக. இருதய கதவுகளை கர்த்தர் திறப்பாராக. ஜெபிக்க தொடங்குங்க. ஜெபிக்க தொடங்குங்க. இல்லங்கள் திறக்கப்படட்டும். Let the house be open to the church. சபைக்கு குடும்பங்கள் திறக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் 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 குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வருவார்களாக. ஒரு அனுகூலம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அனுகூலம். யாராவது தனி நபர ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க முழு குடும்பத்தை சந்திக்கிறார். உங்க முழு குடும்பத்தை சந்திக்கிறார். இந்த சபையில தனிப்பட்ட நபர்களாய் ஆராதிக்க வந்து கொண்டிருந்தவர்களுடைய முழு குடும்பமோ இப்ப கர்த்தருடைய வல்லமையினால சந்திக்கப்படுகிறது. 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 ஹalleluya. ஹalleluya. பட்டணத்தின் கதவுகளை திறக்கிறவர் கர்த்தர். பட்டணத்தின் கதவு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பட்டணத்தை வசப்படுத்தும் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை. ஹalleluya. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் வசப்படுத்துகிற ஒரு ரட்சிப்பின் வல்லமை பட்டணத்துக்குள்ள ஊடுருவி பாயட்டும். பட்டணத்துக்குள்ள ஊடுருவி பாயட்டும். இந்த திருச்சபையின் தரிசன எல்கைகளுக்குள்ளே இந்த சபையின் தரிசன எல்கைகள் எங்கெல்லாம் உண்டோ அத்தனை பகுதியில் இருக்கிற ஜனத்தை சபை வாரிக்கொள்வதாக. 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 லிபாதி அந்தரபோ நஹந்தலபோ ரிகலா கதரபா ரபோ லேபோ ரியந்தன மௌரா தனந்தர திகலா ருகபாத்தியா கலத்தரபா லப்ரோகோ நேம்ரஷே நேந்தரதியா லிர்பனா கனேமா கேத்தியாலரபா லோமோ மஹரோனி அத்தே ரிஹேகலே பெகனேந்தியாலரபா. ஹalleluya. ஹalleluya. ஓர் அனுகூலம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருகிற அன்புக்காக நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். நான் முதல்ல சொன்னேன் அவசியம் இருக்கிறது, ஆகவே அகற்றிவிடுங்கள் அசதியை. இரண்டாவது அனுகூலம் இருக்கிறது, ஆகவே அகற்றிவிடுங்கள் அசதியை. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த நிலை இருக்கிறது. அடுத்த நிலை இருக்கிறது. ஹalleluya. Thank God. கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அடுத்த நிலை இருக்கிறது. சொல்லுங்க நல்ல வாய் திறந்து. ஆமா, அடுத்த நிலை இருக்கிறது. பக்கத்துல யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க அடுத்த நிலை இருக்கிறது.
ஹலோ, அடுத்த நிலை ஆமேன் போட்டு வீட்டுக்கு போறதில்ல. இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜுக்குள்ள நம்ம ஏற வேண்டியிருக்கு, நுழைய வேண்டியிருக்கு. ஒரு அடுத்த நிலை. இது ஒரு ரேமா வார்த்தையை நான் பார்க்கிறேன். இது ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் காலையில் நான் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் என்னோட அறையில ஜெபித்து கொண்டு இருக்கும் போது சொன்னார், தேங்கிய நிலையில என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேங்கிய நிலை, பல வருஷமா ஒரே நிலை, பல மாதமா ஒரே நிலை, அதே அரை மணி நேர ஜெபம், அதே 1 மணி நேர ஜெபம் பல வருடங்களாக. இன்னைக்கு பகல் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார், இந்த பகல் கூட்டத்தை சிலரை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போக போகிறேன். கணுக்கால் அளவு இருந்த பலரை நான் இன்னைக்கு முழங்கால் அளவு இழுத்து கொள்ள போகிறேன். முழங்கால் அளவு இருந்த பலரை இன்னைக்கு பகல் நான் இடுப்பு அளவு ஆழத்துக்குள்ள இழுத்து கொள்ள போகிறேன். இடுப்பு அளவு ஆழத்துக்குள் இருந்த சிலரை இன்றைக்கு நான் கழுத்து அளவு, நீச்சல் ஆழம் அளவுக்கு இழுத்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய ஊழியனாய் அபிஷேகிக்கப்பட்ட தேவ வார்த்தை உங்க மேல சொல்லுகிறேன். அடுத்த நிலைக்கு ஆயத்தமாகுங்கள், அடுத்த நிலைக்கு ஆயத்தமாகுங்கள். ரொம்ப நாளா இதே ஸ்டேஜில் நின்னுட்டீங்க. அடுத்த நிலை அபிஷேகம், அடுத்த நிலை ஆத்தும பாரம், அடுத்த நிலை அக்கினி தொடுதல், அடுத்த நிலை பயன்படுகிற கிருபை, அடுத்த நிலை வரங்கள், அடுத்த நிலை அடையாளங்கள், அடுத்த நிலை, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ உனக்கு அடையாளமா வச்சிருக்கிற செல்லதை நீ இழக்க போற, நீ இழக்க போற. நீ யாருன்னு உலகம் இதுவரைக்கும் அறிஞ்சது பத்தியா, அது மாறப்போ. எலிசாவுக்கு என்ன பேரு தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். ஒரு நாள் வந்தது, எலிசாவை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போனார். அடுத்த நிலைக்கு. ஹல்லேலூயா. அடுத்த நிலைக்கு போவது சாதாரணமானதல்ல. நம்மை நாம் இருக்கிற நிலையிலே இருத்தி விடுவதற்கு நிறைய மனிதர்கள் நம்மோடு பேசுவார்கள். எலிசா, இன்றைக்கு உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது உனக்கு தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீ அனாதையாக போகிற தெரியுமா? இந்த நொடி வரைக்கும் உன் கையில சொம்புதான் இருக்கு தம்பி. நீ எலியாவுக்கு தண்ணி தான் வாத்துட்டு இருக்கிற. நீ வெறும் பணிவிடைக்காரன். உன் கையில இதுவரைக்கும் வேற ஒன்னும் இல்லை. இத்தனை வருஷம் எலியா கூட இருந்து நீ ஒன்னும் கற்றுக்கொள்ளல. இத்தனை வருஷம் எலியா கூட இருந்து உனக்கு ஒரு கிருபை இல்லை, ஒரு வரம் இல்லை. எலிசா, ஐயோ, நீ அன்னைக்கு ஒரு நாள் அத்தனை விட்டுட்டு வந்த. இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற பேரு பணிவிடைக்காரன் என்கிற பேரு மட்டும்தான். பணிவிடைக்காரன் என்கிற பெயர் மட்டும்தான். ஸ்தோத்திரம். யோசுவா, இத்தனை வருஷம் நீ மோசேக்கு இவ்வளவு காரியம் செஞ்சு கூட உனக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்கிறது தான். ஆனா தேவ ஊழியனா சொல்லுகிறேன், இந்த அடையாளத்தோடு சாகும் வரைக்கும் கர்த்தர் நம்மை வைக்க போவதில்லை. ஒரு காலம் வரும்போது இந்த பணிவிடை ஆவி உள்ளவர்களை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த சபையில யாருக்குள்ளெல்லாம் பணிவிடையின் ஆவி உண்டோ, பணிவிடையின் ஆவி உண்டோ, நான் இந்த வார்த்தையை மிக அழுத்தமாய் சொல்லுகிறேன். பெருமை கொண்டவன் அல்ல, எனக்கு நிறைய பாட தெரியும் என்பவன் அல்ல, எனக்கு நிறைய கிருபை இருக்கு என்பவன் அல்ல, தன்னுடைய ஆடை காம சொத்திர கசங்காம வந்து போகிறவன் அல்ல. இந்த திருச்சபையில் யாரெல்லாம் பணிவிடையின் ஆவியோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு 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 ஒரு அடுத்த நிலை காத்திருக்கிறது. அடுத்த நிலை காத்திருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுவரைக்கும் பணிவிடை செய்யல பாஸ்டர், என் மைண்ட்ல இது ராமதாஸ் பாஸ்டருடைய சர்ச்சின்னு நான் நினைச்சிட்டேன். இல்லைங்க, நாங்க தெய்வத்துடைய பணியாட்கள், உங்களுக்கு ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்ட தேவ பணியாளர்கள், அவ்வளவுதான். ஆனா சபை கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? சபை பாஸ்டருக்குரியதல்ல, சபை ஸ்தாபனத்துக்குரியதல்ல, சபை யாரோ சிலருக்கு உரியதல்ல, சபை கமிட்டிக்குரியதல்ல, சபை கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. இதை எவருக்கும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்.
யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். சபை கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றார், இந்த பணிவிடை ஆவி உள்ள எலிசாவை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போனேன், அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த நிலையில் கர்த்தர் நமக்குள்ள தருகிற ஒரு 3 மாற்றங்களை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த நிலைக்குள்ள கர்த்தர் நமக்குள்ள தர்ற 3 மாற்றங்கள். எலிசாவின் கையில் இருந்த அந்த பாத்திரம் போய் எலிசாவின் கையில் சால்வை வந்தது. அவன் கையில் இருந்த அந்த பாத்திரம், எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிற அந்த பாத்திரம் மாற்றப்பட்டு எலிசாவின் கையில் சால்வை வந்தது. அடுத்த நிலையில் உன் கையில் ஒரு சால்வை கொடுக்கப்படும், உன் கையில் ஒரு வரம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நல்ல ஆமென் சொல்றீங்க? நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல கையை உயர்த்து அல்லேலூயா. எலிசாவின் கை, எலிசாவின் கை. இரண்டாவது, எலிசாவின் வாயின் வார்த்தையில பெரிய மாற்றம். இப்போ ஸ்தோத்திரம், எலியா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்ப்பா? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? வாய் என்ன தெரியுமா கேட்கிறது? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். வாய், வாய். பாருங்க, நம்ம வாய் ரொம்ப முக்கியமானது. அவசியம் இல்லாத எதுவும் இந்த வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை தரமானதா இருக்கணும். பாருங்க, அடுத்த நிலைக்கு வந்த வாயில என்ன தெரியுமா வார்த்தை வருது? எனக்கு ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான வரம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு பகல், ஆமென், எலிசாவின் கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் அடுத்த நிலைக்கு வந்தபோது எலிசாவின் வாயில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இன்னைக்கு பகல் கர்த்தர் சொல்றார், உன் வாய் முன்பு போல கண்ட வார்த்தையெல்லாம் பேச முடியாது. இனி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜெபம் எல்லாம் தரமானதாக இருக்க போகுது. ஆமென் சொல்றவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூன்றாவது, எலிசாவின் கண்கள். எலிசாவின் கண்கள் யாரும் பார்த்திராததை பார்த்தது. பாருங்க, யோர்தானுக்கு மறுக்கரையில ஒரு கூட்டம் நிக்குது. யோர்தானுக்கு மறுக்கரையில் ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்திற்கு எலியா ஏறி போனது தெரியவில்லை. பரலோகம் அனுப்பின அக்கினி ரதம், பரலோகம் அனுப்பின அடையாளம், பரலோகம் எடுத்துக்கொண்டு போன எலியா, பரலோகம் கீழே கொடுத்த சால்வை, இதுவெல்லாம் எலிசாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அப்போ அடுத்த நிலைக்குள்ள வந்தவனுக்கு தான் ஆவிக்குரிய காட்சிகளை காண முடியும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த கட்ட நிலைக்குள்ள வரணும். ஒரு அடுத்த நிலை இருக்கிறது. எலிசா, நீ சும்மா கடைசி வரைக்கும் இந்த எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்துட்டே உன் வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைக்காத. உன் கண்கள் காண வேண்டிய ஆச்சரியமான காட்சிகள் காத்திருக்கிறது. உலகத்தில் எவருமே காணாத, உலகத்தில் எவருமே காணாத, உன்னுடன் வளர்ந்தவர்கள் காணாத, உன்னுடன் இருந்தவர்கள் காணாத, உன்னுடன் பயணித்தவர்கள் காணாத மகிமையான சில காட்சிகள் உனக்கு முன்பாக சம்பவிக்க இருக்கிறது. சம்பவிக்க இருக்கிறது. யோர்தானை கடக்கிற வரைக்கும் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் உனக்கு பெயர். இந்த அடுத்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எலியாவின் மேலிருந்த வரம் உன்மேல் இருக்கிறது அடையாளமாய் காணப்படும். இன்னைக்கு பகல் சிலருக்கு ஆண்டவர் சொல்றார், நான் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறேன், உன் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னுடைய பழைய அடையாளம் மாறணும் பாஸ்டர், என் பழைய அடையாளம் மாறணும். சும்மா அந்த தண்ணி ஊத்துறவே இதுங்கிற பேர்ல எனக்கு மாறணும். கர்த்தர் என்ன கொண்டு ஏதாயிலும் செய்யணுங்கிற விருப்பம் இருக்குமானா எழும்பி நின்று ஜெபிக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் நமக்கு முன்பாக இருக்கிறது. வேகமா எழும்பி நின்று அப்பா முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். குயிக்கா எழும்புங்க பாப்போம். எவ்வளவு வேகமா எழும்ப முடியுமோ அவ்வளவு வேகமா ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று சொல்ல போகிறோம். கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே, என் வாழ்க்கை
அடுத்த நிலைக்குள்ள வரட்டும், அடுத்த நிலைக்குள்ள வரட்டும். ஆவலோட தேவ சமூகத்துல கேட்போமா? எல்லாரும் ஆண்டுடைய நல்ல பிரசன்னத்துல எழும்பி நின்று கண்களை மூடி தெய்வத்தின் திருமுகத்தை நோக்கி பார்த்து ஹalleluya hallelujah 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 thank you lord. ஆண்டவரே, எங்களை தம்முடைய மகிமையால் நிரப்புகிறவரே, எங்களை தம்முடைய மகிமையால் நிரப்புகிறவரே, எங்களை அடுத்த நிலைகளுக்குள்ள இழுத்து செல்லுகிறவரே, உமக்கு நன்றி. நல்ல மனதார அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? கண்களை மூடி இப்படி சொல்லுங்க, என்னை அடுத்த நிலைக்கு இழுத்து செல்லுங்க ஆண்டவரே, என்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. ஹalleluya. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நான் சத்தமாய் கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா வறுமையா ஆவியானவரே, வறுமையா ஆவியானவரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு பொதுகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு பொதுக. வறுமையா வறுமையா ஆவியானவரே, வறுமையா ஆவியானவரே, வற்றாத ஜீவ நதியாக, அடுத்த கட்ட நிலைக்குள்ள வாஞ்சியோடு வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்க. வறுமையா வறுமையா ஆவியானவரே, வறுமையா ஆவியானவரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, பலப்படுத்துங்க ஆவியானவரே, எல்லா வறட்சிகளும் மாற்றுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே, உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. நல்ல வார்த்தையோடு ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரவான ஹந்தலரவா ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார், அவர் நிரப்புகிறார், அவருடைய மகிமை நம்மை மூடுகிறது. அடுத்த
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தமோ நடத்தி